Hello friends, welcome to Logo channel. இன்னைக்கு நம்ம வீடியோல யாருக்குமே தெரியாம நம்ம சமையல் ரூம்லயே வந்துட்டு ஈஸியா முடிச்சுக்கிற சின்ன ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 3 ஹேக்ஸ் நான் சொல்லி தரேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள செய்யிறது வந்துட்டு வெளியில தெரியவே தெரியாது. நம்ம இதல தான் செஞ்சோம் அப்படின்றது. அதுவும் இல்லாம நமக்கு அவசரத்துக்கு வந்துட்டு எது கையில இருக்குதோ அத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஒன்னு வந்துட்டு வீட்ல இருக்குறதையே வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா நம்ம கம்மி விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ற மாதிரி. இப்போ குழந்தைங்க வீட்ல இருக்குறதுனால திடீர்னு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. பர்ஃபி வேணும், கடலை பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி, அப்புறம் எள்ளு, முட்டை அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மைசூர் பாக் செய்யற ட்ரே எல்லாம் இருக்காது. சோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ட்ரே இல்லன்றதுக்காகவே அந்த பீஸ்லாம் போட முடியாதுன்றதுக்காகவே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம், செய்யவே மாட்டோம். அந்த டைம்ல இந்த மாதிரி நீங்க வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் சில்வர்ல வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 3 இல்ல ரூ. 4 தான் வரும் ஒரு செட்டே. அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மூடி தேவையில்லை, இந்த ட்ரே மட்டும் இருந்தா போதும். நம்ம ஏதாவது இந்த மாதிரி மோல்டா வச்சு அதை வந்து ஷேப்பா கட் பண்ணோம் அப்படின்றப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த சில்வர் பாக்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு சூடா சாப்பாடு எடுத்துட்டு போறது தான். நம்ம ட்ரெயின்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் தான் கொடுப்பாங்க. நம்மளும் வந்துட்டு பார்சலில் எடுத்துகிட்டு போகிறதுனா இதில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு பர்ஃபி செய்யும் போதோ இல்லை மைசூர் பாக் செய்யும் போதோ நம்ம ஒரு மிதமான சூட்டில் தான் வந்துட்டு இந்த பாக்ஸில் ஊற்றுவோம். அதனால் வந்துட்டு நமக்கு கெடுதல் எதுவும் கிடையாது, சேஃப்டி தான். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றி அதை ஆற வச்சு நம்ம அப்படியே மோல்டு மாதிரி வந்துடும். இதில் நம்ம ட்ரேயில் கொட்டினா கூட வந்துட்டு நெய்யெல்லாம் தடவிட்டு ஊற்றி வச்சோன்னா கூட பீஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த ட்ரேவை விட்டே வராது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ஈஸியாக ட்ரேவை விட்டு வந்துடும். நமக்கும் வந்துட்டு ஈஸியாக பீஸ் போட கரெக்டாக இருக்கும். இதில் தான் வந்து நம்ம ஊற்றி ஷேப் பண்ணி பீஸ் போட்டோன்றது யாருக்குமே தெரியாது. அடுத்த டிப் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பயுமே கோதுமை மாவு இருக்கும். அந்த கோதுமை மாவும் சொரக்காய், வெங்காயம், கொத்தமல்லி இலை, உப்பு, மிளகாத்தூள் இது மட்டும் போதும். நம்ம வந்துட்டு நார்மலாக போண்டா மாதிரியோ இல்லை பக்கோடா மாதிரியோ போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சு நம்ம வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். கோதுமை மாவும் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். சொரக்காயும் வந்துட்டு விலை கம்மி தான். வெங்காயம் வந்துட்டு நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ திடீர்னு ரிலேட்டிவ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். இது கூட உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இட்லி மாவு கூட சேர்த்து செய்யலாம். இட்லி மாவு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு வடை மாதிரி தட்டி செய்யலாம். நம்ம இலையிலெல்லாம் பரிமாறும்போது பக்கோடாவும் போண்டாவும் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி செய்யும்போது பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்கும், கொஞ்சம் வந்து ரிச்சாகவும் தெரியும். அடுத்த டிப், நான் இந்த மாதிரி பருப்பு நெரிக்கிறது வந்துட்டு சொரசொரப்பான தரையில் போட்டு நெரிச்சா ஈஸியாக நெரிச்சிடலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் போய் நெரிக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு சிமெண்ட் தரை இருக்காது, டைல்ஸ் இல்லைனா கிரானைட் தான் இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி சாக்கும் இருக்கும். சிப்போலாம் எடுக்கிறவங்க வீட்டில் அரிசி சாக்கும் இருக்கும். இந்த சாக்கு இல்லைனா நார்மல் அரிசி சாக்கு, இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிப்ப சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் சொரசொரப்பாக தான் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி விரிச்சிட்டு அது மேலே நம்ம வறுத்த பருப்பை கொட்டி இந்த இடிக்கல் இருக்குல்ல அதை வச்சு நம்ம நெரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் வந்துட்டு நம்ம சமையல் ரூம்குள்ளேயே உட்காந்து செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், வெளியிலையும் போக தேவையில்லை. இந்த 3 டிப்புமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்துட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.